ஏய் இதாடா நீ எழுதுன லெட்டரு, அட்ரஸ் வேறு, அது பென்சில் எழுதி அனுப்பிச்சி விட்ருக்க, மொட்டை கடைசியுமே எழுதி அனுப்பிச்சி விட்டுருக்குறேன் நீ. இந்தா உன் பையன் லெட்டர் எழுதணும்னு சொன்ன உடனே உனக்கு தான் எழுதியிருக்கிறான். அவங்களுக்கு தான் எழுதணும். அம்மாவுக்கு தான் எழுதணுமா? அப்பாலாம் யாரு எது எழுதக்கூடாதுன்ட்டாங்களா? இந்த லெட்டர் உங்க அம்மாவுக்கு மட்டும் தான் எழுத போறீங்கன்னு அப்பா கூட பண்ணிக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன கொடுமை சரவணது. அப்போ ஃபீஸ் கட்டுறதுக்கு மட்டும் எதுக்குடா அப்பா உங்கள் அம்மாட்ட கேட்க வேண்டியதானே? அதனால உனக்கு ஃபீஸ் கட்டலன்னா எதுக்குடா அப்பாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க? இல்ல டேய் உங்கள் அம்மா நம்பர் தானே நான் கொடுத்து வச்சிருக்கிறேன். எனக்கு சொல்லுங்க. ஆனா அம்மாவுக்கு சர்ப்ரைஸா இருக்கும். ஏன் அப்பாக்கெல்லாம் இழிச்சு வாயிடுங்க, அம்மா போட்டது ஃபஸ்ட்டியா? அம்மாக்கு அடுத்த செமஸ்டர்ல லெட்டர் அப்பாக்கு. அடுத்த செமஸ்டர் எப்போ ஃபீஸ் வரணும்னா மட்டும் அப்பாவுக்கு லெட்டர் வரணும். நீ அடுத்த லெட்டர் போட போறியா? அப்போ உனக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டினா இன்னும் லெட்டர் போடுவா நீ. யாருக்காவது எழுதுங்கன்னு சொல்லியிருந்தா உங்ககிட்ட எழுதிருப்பான். யார் அவனா? அக்யூஸ்டு எனக்கு தெரியும். சரி சத்தம் போட்டு படி, என்னதான் எழுதியிருக்கான்னு பார்ப்போம். சென்னை 10th January 2024. Dear Mom, I'm writing this letter to express my gratitude towards you. You work very hard every day to make food and take care of us. You even leave all your work has come for me whenever I am in trouble. அவனுக்கு வந்து நான் அதை ட்ரபிள் காப்பாங்க. யாரு ட்ரபிள் காசு பண்ணுறது? அப்போ காப்பாற்றுறதுக்கு நம்ம தான் வருவாங்க, அப்பா வர்றதே கிடையாது. அப்படிங்க வந்து அப்போ ஆனால் பின்ன டபுள் காசு பண்ணிட்டு நான் மட்டும் வருவேன், காசு பண்ணிட்டு போயிடுவோம். அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவாராம். You make my favorite food and help me with my studies and exams. You buy me whatever I ask for, and that is not true. And that is not true. Then why you wrote it? உனக்கு எத்தனை வேணும் வாங்கி தருவாங்கடா. தட் இஸ் நாட் ட்ரூ. நான் சின்னது வாங்கி தர மாட்டேன், ஆனால் நிறைய வாங்கி தருவேன். ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீயே சுற்றி வந்து என்னை ஏமாத்தி எல்லாத்தையும் வாங்கிட்டு வேணா அம்மா வாங்கி தருவாரா? உங்களுக்கு சம்பா வாங்குவேன். I'm very very sorry for whatever trouble I caused you. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. செய்யறதையும் செஞ்சு போட்டு எங்களை மன்னிப்பு வேற உனக்கு. You are the best mom I have ever seen in the whole world. அப்ப இது வரைக்கும் எத்தனை அம்மாவோட பார்த்த நீனு? புறாமடா புறாம அவன் என்னை பத்தி இப்படி எழுதியிருக்கான்னு நீங்க டெஸ்ட் பண்ணி கேட்குறீங்க. லைட்டா வைத்தறிச்சதான். வியூவர்ஸ் லவ்விங்லி ஃப்ரெண்ட் மாமன் ஹார்ட். மாமன் ஆர்ட்டா? இங்க அந்த ஆர்ட்டை காட்டு பார்ப்போம். இல்லடா மாம் ஹார்ட் போட்டுக்க, எதுக்குடா மரத்தை உடஞ்சி வச்சிருக்கிற? இயற்கையா? நீங்க நேச்சுரலா லவ் பண்றீங்க அம்மாவை. யார் மீன் ஓடி பேரடே மாறவே மாட்டேன்டா. இந்த தேவை எல்லாமே ட்ரூவா எல்லாத்தையும் பொய்யாடா. கொஞ்சம் கொஞ்சம் பொய் என்னென்ன பந்து பார்த்த பொய் சாப்பிட்டு எதுடா பொய் வந்து இப்ப நான் என்ன உட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? அவன்கிட்ட போய் கேட்டோம். இது நீங்க பாத்துக்க பிஹைண்ட் தி சீன்ஸ் எதெல்லாம் உண்மை எதெல்லாம் பொய். இங்க வா லெட்டர் வைக்கிங்க. இதுல எதெல்லாம் உண்மையை பேசியிருக்க எதெல்லாம் போய் பேசியிருக்க சொல்லு. யூ பை மீ வாட்டெவர். அதுல பாதி போய் பாதி போய் பாதி. உங்ககிட்ட அம்மா வந்து 4 விஷயங்கள் செய்யவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன சொல்லு. திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, மாட்டினாடா மானஸ்த. இது அபாண்டமான குற்றச்சாட்டு. வேணும்னா வழக்கு போடுங்க. நீதிமன்றத்துல வந்து நான் குற்றமற்றவன் நிரூபிக்க தயார். வழக்க அப்புறம் ஏமாற்றக்கூடாது, அடுத்த பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது. அதுல உனக்கு கொடுத்த செகண்ட் கோல்டன் ரூலே பொய் சொல்லக்கூடாதுன்னு. அது அம்மாவை பத்தி பொய்யா பேசி வச்சிருக்க. பொய் தானே. அது மட்டும் இல்ல, கொஞ்சோடு சொன்ன மட்டும்
இந்த அவமானம் உனக்கு தேவையா? எதனா வாங்கி தரல, நீ 6,000 பொம்மை கிட்டனா எப்பறம் வாங்கி தர்றது? டேய் சரி இங்க வா, உங்ககிட்ட இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். நில்றா கையை கட்டி நில்றா. உங்கள்கிட்ட இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்கிறேன். என்னோட அமேசான் லாகின்ல கார்ட்டில் 2 லட்சம் ரூபாய்க்கு பொம்மை ஆட் பண்ணி வச்சிருந்தே, யாருக்கு ஆட் பண்ணி வச்சிருந்த? அது யாரு பே பண்ணுவா? வாயத்தர நெளியாத வாயத்தர. அப்புறம் அவங்க அம்மா வாங்கி தரது வாய் குசாம போய் சொல்லியிருக்கிறேன். அப்ப அப்படியாச்சும் எழுதி கொடுத்துருக்கணும். நீ என்ன எழுதியிருக்க? அப்ப நான் கார்ட்ல இருக்கிறத டெலிட் பண்ணிக்கலாமா? நீ டெலிட் பண்ணிட்டீங்களே. இல்லையே, நான் சேவ் இட் ஃபார் லேட்டர்ல வச்சிருக்கேன். எப்படி பார்க்க முடியும்? பார்க்கலாம். நீங்க 2 பேரும் இப்ப நீ சொல்லிட்டீல்ல, நான் இப்ப டெலிட் பண்ணிடுவேன். இல்ல இங்க அவங்க பால் இருக்குன்னா இங்க கொட்ட முடியும் கொட்டும். இப்படி சேலரி என்ன முடியல போய் பால் வந்து அந்த அமேசான் கார்ட்ல போய் வந்துட்டு காட்டுல இருக்கிறது குவியும். நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்துடா. எங்க அப்பா இங்க பாரு, நீ என்ன பண்ணுவோ ஏது பண்ணுவோ தெரியாது. நாளைக்கு எனக்கு ஒரு லெட்டர் போடுறேன், எனக்கு 2 நாள் கழிச்சு வந்து சேரணும். அதே அப்படியே எல்லாத்தையும் மானுல இருக்கிறத தவிர டேஷன் அனுப்பி எழுதி கொடுத்துருவா. ஒரு ஆர்டிஸ்ட் இல்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட் இதுல எல்லாத்தையும் மான் இருக்கிறத இடத்துக்கு பதிலா டேடின்னு எழுதி கொடுத்தாரு. அப்புறம் இன்னொருத்துக்கு ஒன்னே தானடா. ஆமா, இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. இல்லைன்னா எல்லாத்துக்கும் யூ போட் டியர் ஃபாதர் அண்ட் மதர் அப்படின்னு எழுதி கொடுத்துருவா. நீ உண்மையை சொல்லு, நீ பிறந்ததுலேருந்து அக்யூஸ்ட் தானே? நீ பிறந்ததுலேருந்தே இப்படிதானா? இல்ல அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் இப்படி ஆயிருக்கு? உங்க அப்பா எப்ப அவரை புத்த மேக் பண்ணாங்க? ஆமா, நீங்க மீட்டிங்க்கு பாப்பா தான் தோசை ஊத்துவாங்க. பேப்பர் ரோஸ்ட் வரும் இல்ல அடுத்த அது நீ லெட்டர்ல எழுதிட்டீங்க. இதுல அப்படியே கொஞ்சம் மாத்துடா. மை ஸ்டடிஸ் அண்ட் எக்ஸாம்ஸ் இப்ப ப்ராஜெக்ட்ஸ் போடும். அப்பா ஃபுல் ப்ராஜெக்ட்ஸும் அப்பதான். அப்புறம் அந்த ஃபுட் பேப்பர் ரோஸ்ட் இங்க பாரு, அதெல்லாம் ஒருத்தர் முடியாது. அப்படியே எழுதுனா எப்படி? இந்த நேற்று நைட்டு அம்மா நைட்டு இருக்கும்போது அப்பா பேப்பர் ஓகேவா? ஓகே. அடுத்தது வரும்போது அப்பா சட்னி காசம் பா, அப்பா குருப்பா காசம் பா வந்தீங்கன்னு வச்சுக்கோ, கண்ணாடி ஒரு செய்யும் தேரம் இல்லை இந்த கையை கட்டிங்க. இதான் எழுதுறதெல்லாம் ஓகே தான். ஆனா இப்போ நம்ம வந்து பவுண்டரி பிரிச்சுக்கிறோம். சொல்லிட்டாங்க, நீ வந்து பேப்பர் ரோஸ்ட் வேணும், குழம்பு ரோஸ்ட் வேணும், குருமா ரோஸ்ட் வேணும், எனக்கு வராது. நீ படிக்கும் போது எல்லாருலையும் வேலையெல்லாம் கரெக்டாக செய்யணும்னா ரிவார்டு பெறன்னு சொல்லுங்க. யாருவா ரிவார்டு தர சொல்லி யாருவா? அதாவது பாக்கெட் மணி கொடுக்கறது நீங்க 2 பேர் சொன்னீங்க. ரிவார்டு கொடுக்கறதுன்னு சொன்னீங்க. பாக்கெட் மணி 2 பேர்னு ஒருத்தருக்கு. இதற்கு இது பதில் இல்லையே. இல்லை மண்ணா, அப்ப பாக்கெட் மணியை பத்தி பேசுறோம். பாக்கெட் மணிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. எங்களுக்கு டெய்லி ஒவ்வொருத்தான் போப்பாடு. நாங்க இப்பதான் ஒரு 50 ரூபாய் வாங்கி போட்டீங்களா? 50 சொல்லி பேசு. நாளைக்கு போட்டீங்களா? 50 ஒரு நாளைக்கு 10 rupees வச்சா நான் 10 rupees ஒரு வீதம் வரீங்க. 50 தென்னை கிடையாது 50ங்கிற ஒரு லெட்டர் சொன்னதுக்கு வாய்ப்பு சாம பொய் பொய்யா பேசியிருக்காரு. வாய்ப்பு சவுண்ட போய் சொன்ன அது உண்மைதான். உங்களை பத்தி நல்லதான் எழுதுவான். ஏன் இப்படி பொறாமப்படுறீங்க? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம்? ஏன் போய் சொல்றீங்க? அதெல்லாம் உண்மைதான் எழுதிருக்கோம். ஏன்டா அப்படின்னா மனசு என்ன கடமை எழுதிதான் பதிஞ்சிருச்சு. கடமை அம்மா பையன் கல்வி அதுக்கு அனுப்பிச்சு இந்த ரெக்கார்டு எழுதிட்டு அம்மா தான் பெஸ்ட். அது எதுக்கு என் அப்பா பொறாம அப்பா. ஆனா என்னாலதான் முழுசா சந்தோஷப்பட முடியல.
எனக்கு பொறாமலாம் இல்லை, லைட்டா பொறாம தான். என்ன பண்றது, நான் என் தலையில் Waited to know to make the cap. I won. What?